உலகளவில் எப்ஸ்டீன் கோப்புகள் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இலங்கையில் காணாமல் போன சிறுவர் சிறுமியர்களை அரசியல் சார்ந்து மட்டும்தான் கடத்தியுள்ளார்கள் என்ற நிலைக்கு வர முடியாது என்று சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற உடல் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பாலியல் செயற்பாடுகளுக்காக சிறுவர் சிறுமியர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற எப்ஸ்டீன் கோப்பு உலகளவில் ஒரு விடயத்தை எமக்கு குறிப்பிட்டுள்ளது. அப்படி இருக்கையில் இலங்கையில் இருந்து காணாமல் போன சிறுவர் சிறுமியர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசியல்சார் குற்றமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்ற ரீதியில் மட்டும் விசாரிக்க முடியாது. 2009 தொடக்கம் 2026 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பாலியல் சுரண்டல் ரீதியாகவும் மனித ஆட்கடத்தல் ரீதியாகவும் இந்த அரசு விசாரணை செய்ததா? இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைய தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினர் தான். எனவே மிகப்பெரிய பொறுப்பும் கடப்பாடும் இவர்களுக்கு உள்ளது. எனவே இந்த கடத்தல் விவகாரங்களை பாலியல் சுரண்டல் மற்றும் நரபலியிடுதல் போன்ற மூட நம்பிக்கைகள் விடயத்திலும் அபாயங்களுக்காக சிறுவர் சிறுமியர்கள் கடத்தப்பட்டார்கள் என்ற ரீதியிலும் விசாரிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இதுவரை எத்தனை சிறுவர் சிறுமியர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கான சரியான பதிவுகள் இல்லை. காணாமல் போன 2,30,000 பேரில் 2,300 சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்று எம்மால் கூற முடியும். அதனை மறுக்க என்பிபி அரசாங்கம் தகுந்த சாட்சியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சிறுவர்கள் வணிக பொருளாக்கப்பட்டார்கள். எனவே இது தொடர்பில் பல இடங்களில் கடிதங்கள் அனுப்பியுள்ளோம். எப்ஸ்டீன் கோப்புகளில் 188 இடங்களில் இலங்கையின் பெயர் உள்ள நிலையில் அது குற்ற சம்பவத்துடன் தொடர்புடையது என்று எம்மால் கூற முடியாதோ, தொடர்பில்லை என்றும் கூற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.